இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ப பைரவி ஒரு வழியா பத்திரத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வீட்டுக்கும் எடுத்து வந்துட்டாங்க. "கௌதம், இன்னைக்கு மட்டும் நீ இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டனா, அவ்வளோதான்டா. உன் தலையெழுத்து எல்லாமே மாறப்போது. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் உன்ன இந்த வீட்டு பையன் மாரி நான் எவ்வளோ பெரிய பிசினஸ்மேனா உன்ன ஆளாக்குனேன். ஆனா நீ என்னையே எதிர்க்கிறல்ல. இதுக்கப்புறம் உனக்கு நான் முடிவு கட்டுறேன்டா. இன்னையோட நீயும் அந்த இலக்கியாவும் இந்த வீட்ட விட்டு வெளியே போறீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாரிசா, இந்த வீட்டுடைய வாரிசா கார்த்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நாங்க வச்சது இங்க சட்டம்." அப்படின்னு பைரவி செம ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் தாட்சாயணி கால் பண்றாங்க. பைரவி உடனே ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன் எடுக்கவும், "பைரவி, என்னாச்சு? அந்த பத்திரத்த வாங்கிட்டீங்களா?" "வாங்கிட்டேன் தாட்சாயணி. பத்திரம் எல்லாமே நாம போட்ட பிளான் படி பக்காவா ரெடி பண்ணிட்டேன். இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்காது." "போதும் பைரவி, அது போதும். இந்த முறை எப்படியாவது நீங்க, நானு, எஸ்எஸ்கே ஆசைப்பட்ட மாரி அந்த சொத்து எல்லாத்தையுமே கௌதம்கிட்டேருந்து வாங்கியே ஆகணும்." "தாட்சாயணி, இது உங்களுக்கு மட்டும் இல்ல. இது எங்களுக்கும் முக்கியமான விஷயம் தான். அதனால இந்த முறை நீங்க நினைக்கிற மாரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த முறை ரொம்ப தெளிவா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சுரேஷ் நம்ம பக்கம் தான் இருக்கான். சுரேஷ் இருக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படியும் கௌதம் ஒரு அவசரத்துல, ஆர்வக்கோளாறுல படிக்காம சர்சர்ன்னு சைன் போடுவான். அப்போ சுரேஷ் இந்த பத்திரத்தையும் கையெழுத்து வாங்கிடுவான். வாங்குனதுக்கப்புறம் நாம உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த பத்திரத்த ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா, இன்னியோடைய அந்த இலக்கியா, கௌதம் 2 பேருடைய ஆட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்பி நேரா அந்த டெண்டர் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. நானும் கிளம்பி வரேன்." அப்படின்னு சொல்லி பைரவி சொல்றாங்க. இது நம்ம இலக்கியா சைடுல காதுல வாங்கிடுறாங்க. "என்னது, நம்மள பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பத்திரத்துல கையெழுத்துல வாங்கிடலாங்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னு இலக்கியா வெயிட் பண்றாங்க. அப்பதான் பைரவி வச்சுட்டு குளிக்கலான்னு சொல்லி ரூமுக்குள்ள போறாங்க. அந்த நேரம் பார்த்து இலக்கியா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பத்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா மேல 2, 3 பேஜுக்கு அந்த எம்எம் ப்ராஜெக்ட்டோடைய ஃபைல்ஸா இருக்கு. இந்த ஃபைல வச்சுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. ட்டு கிளம்பும்போது அப்புறம் திரும்ப இந்த ஃபைல பெரட்டி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள சொத்து எல்லாத்தையுமே நான் கார்த்திக் பேருக்கு மாத்துறேன் அப்படிங்கிற மாரி இருக்கிறத பார்த்து இலக்கியா ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அடுத்த பேஜ் பெரட்டுறாங்க. அதுல இந்த எம்எம் மால் பத்தின விஷயம் இருக்கு. அடுத்த பேஜ்ல சொத்த பத்தின விஷயம் இருக்கு. அப்பதான் இலக்கியாவுக்கு எல்லாமே புரிய வருது. அப்போ இவங்க நாம இன்னைக்கு கையெழுத்து வாங்க போற அந்த பத்திரத்துல இவங்க சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாத்துறதுக்கான பத்திரத்த மிக்ஸ் பண்ணி வச்சு நம்மள ஏமாத்த பார்க்குறாங்க. நெனச்சேன். எப்படி இந்த பைரவி சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நாம நெனச்ச மாரி இவங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? விடக்கூடாது. இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இலக்கியா டக்குன்னு பைரவி எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு செயல செஞ்சுட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பைரவி வந்ததும் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு அந்த மேனேஜர் சுரேஷ்ட்ட குடுக்குறாங்க. "சுரேஷ், இந்தா, நீ மட்டும் இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்ட. அதுக்கப்புறம் நீ வேற லெவல்ல போயிடுவ. உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான்." அப்படின்னு சொல்லி பைரவி அந்த பத்திரத்த குடுக்குறாங்க. சுரேஷும், "மேடம், கண்டிப்பா உங்க நம்பிக்கைய காப்பாத்துற மாரி இன்னைக்கு நான் வேற லெவல்ல செய்ய போறேன் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அந்த பத்திரத்த எடுத்துட்டு போறான். போகவும் இங்க கொஞ்ச நேரத்துல சுரேஷ் கால் பண்றான் கௌதமுக்கு. "சார், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க வரீங்களா?" அப்படின்னு கேட்குறான். உடனே கௌதமும் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இலக்கிய அழைச்சிட்டு போறாரு. போகவும் அங்க சுரேஷ் உடனே, "சார், பத்திரம்லாம் ரெடி சார். நீங்க சைன் பண்ணி குடுத்துடலாம்." அப்படின்னு சொல்ல, உடனே கௌதமும் எடுத்து எதையுமே படிக்காம சரசரன்னு சைன் பண்றாரு. சைன் பண்ணிவும் இங்க தூரத்துலருந்து நம்ம பைரவியும், தாட்சாயணியும் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பத்திரத்த குடுத்துட்டு கௌதம் உடனே வெயிட் பண்றாரு. சுரேஷ் உடனே, "சார், நீங்க கிளம்புங்க சார். மீதி வேலைய நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். நீங்க ஆஃபீஸ் போங்க சார்." அப்படின்னு சொல்லவும், கௌதம் உடனே, "சரி, வா இலக்கியா போலாம்." அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி கிளம்புறாரு. உடனே சுரேஷ் அந்த எம்எம் அ ப்ராஜெக்ட் குடுத்தாரு இல்லையா? அவங்கள்ட்ட போயிட்டு, "ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து தரேன் சார்." அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்த வாங்குறாங்க. வாங்கிட்டு நேரா கொண்டு வந்து பைரவிட்ட குடுக்குறாங்க. பைரவி உடனே, "பாத்தியா தாட்சாயணி, நான் சொன்ன மாரி நடந்து முடிஞ்சுச்சா? இனிமே சொத்து எல்லாமே கார்த்திக்கு தான் சொந்தம். இந்த சொத்துக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் தான் உன் சேட்டைய நீ ஆரம்பிக்கலாம். உன் ஆட்டத்த நீ ஆரம்பி தாட்சாயணி." அப்படின்னு பைரவி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கை தட்டுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம இலக்கியாவும், கௌதமும். "நெனச்சேங்க, நீங்க இங்க வருவீங்கன்னு நெனச்சேன். ஆமா, நான் கையெழுத்து போட குடுத்த பத்திரத்த எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க?
"என்ன விஷயம்?" அப்படின்னு இலக்கியா கேட்க, பைரவி உடனே, "வாடி வா, நானே உனக்கு கால் பண்ண நெனச்சேன், நீயே வந்துட்டியா? நீ கையெழுத்து போட்டியே, அது என்ன சாதாரண பத்திரம் நெனச்சியா? இல்ல அந்த ப்ராஜெக்ட் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இதுல உங்க தலையெழுத்தே மாத்துற விஷயமும் இருந்துச்சு. அத நீங்க படிக்காம கையெழுத்து போட்டுட்டீங்க. சொத்து இனிமே கார்த்திக் தான் சொந்தம்." அப்படின்னு பைரவி சொல்றாங்க. உடனே இலக்கியா, "ஓ! அப்படியா? காட்டுங்க பார்ப்போம்." அப்படின்னு சொல்ல, உடனே பைரவி, "இந்த பார்ரி" அப்படின்னு சொல்லி பத்திரத்த பெரட்டுறாங்க. பார்த்தா இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டூப்ளிகேட் பத்திரம் எதுவுமே இல்ல. ஒன்லி அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட பத்திரம் மட்டும் தான் இருக்கு. பைரவி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இலக்கியா உடனே, "என்னம்மா, நீங்க ரெடி பண்ணி வச்ச பத்திரத்த காணோம்னு பார்க்குறீங்களா? இந்தா இருக்கு இதுவா?" அப்படின்னு சொல்லி இலக்கியா எடுத்து காட்டுறாங்க. அத பார்த்தோனே பைரவி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. "இது எப்படி உன் கையில இருந்துச்சு? இது எப்படி உன் கையில இருந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இலக்கியா உடனே, "அதான் சொல்றேன்ல, நீங்க எங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கல, கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நாள் நடக்காது." அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்த கிழிச்சு பைரவி, தாட்சாயணி 2 பேரும் மூஞ்சி மேலயுமே எறியுறாங்க நம்ம இலக்கியா.